السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله الأعلام وصحابه الكرام، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சதக்க சாதிக்குல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது முடித்தார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 நாட்களாக இஸ்லாமிய பார்வையில் பொருளாதார தேடல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், பொருளாதார தேடலை குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன என்பன சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பொருளாதார தேடலை ஊக்குவிக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் முதன்மையாக அல்லாஹ் விதித்தது கிடைக்கும் என்ற தவக்குல் எனும் அபாரமான நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதற்கு அடுத்த கட்டமாக பொருளாதார தேடலை பொறுத்தவரையில் இஸ்லாம் நமக்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது. என்ன வழிகாட்டுதல் என்றால், பொருளாதாரத்தை தேடுகின்ற இறை நம்பிக்கையாளர்கள் எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பொருளாதார முறைகளை கையில் எடுக்கக்கூடாது. தடுக்கப்பட்ட முறைகளை கையில் எடுக்கக்கூடாது என்பதையும் கடந்து, எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்து விடுகிறதோ அதிலே கூட இஸ்லாமிய இறை நம்பிக்கையாளர்கள் ரொம்ப கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று திருக்குரானும் ஹதீஸும் பல கோணங்களில் நமக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்கள் தேடுங்கள் என்ற கருத்துப்பட பல்வேறு இடங்களில் திருக்குரானில் பேசியிருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய ரிஸ்கில் ஹலாலானவைகளையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள் என்றால் பொதுவாக பயன்படுத்துகிறது. உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எந்த வழியில் வந்தது என்பதை கவனித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட வழிகளில் உங்களுடைய பொருளாதார தேடலை அமைத்துக் கொள்ளாதீர்கள். வஷ்குருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பொருளாதாரத்தை குறித்து பேசுகின்ற போது, வகுலூ மிம்மா ரஸக்ககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வத்தகுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ரிஸ்குகளில் ஹலாலானவைகளையே நீங்கள் பயன்படுத்துங்கள். இது விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். பொருளாதார தேடலில் ஏதோ பணம் வருகிறது, நாம் நினைத்தது நடக்கிறது என்று மட்டும் நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்,
லயஅத்தி என்ன அலன்னாசி ஜமானுன், மக்களிடத்தில் ஒரு காலம் வரும். பிற்காலத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டு பிற்காலத்தில் ஒரு காலம் மக்களிடத்திலே வரும். அந்த காலத்தினுடைய சூழல் எப்படி இருக்கும் தெரியுமா? லா யுபானில் மர்உ பிமா அஹத அமினல் ஹலாலி அம்மினல் ஹராமி. ஒரு மனிதன் தனக்கு வருகின்ற பொருளாதாரம் எப்படி வந்தது என்பதை பற்றி அவன் பொருட்படுத்த மாட்டான். அது ஹலாலான வழியில வந்ததா அல்லது தடுக்கப்பட்ட ஹராமான வழியில வந்ததா என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்ற அளவிற்கு பொருளாதார மோகத்திலே மக்கள் மூழ்கி விடுகிற ஒரு காலகட்டம் பின்னால் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது இன்றைய காலகட்டத்தை தான் சொன்னார்களோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு இன்று நம்முடைய மனோநிலைகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வழியிலே சம்பாதிக்க வேண்டும், ஏதாவது ஒரு வழியிலே பொருள் ஈட்ட வேண்டும், அது எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற கருத்துப்பட நம்முடைய பொருளாதார தேடல் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையோடு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்திலே சொல்லுவார்கள், பொருளாதாரத்தை நீங்கள் தேடுகிற போது தடுக்கப்பட்டதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதையும் கடந்து எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்குமோ என்ற சந்தேகமும் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழலும் எதிலெல்லாம் இருக்கிறதோ அது விஷயத்திலேயும் நீங்கள் பேணுதலோடும் எச்சரிக்கையோடும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். இதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், தஅமா யரீபுக, உனக்கு எது சந்தேகமாக இருக்கிறதோ அதை விட்டுவிடு. இலா மாலா யரீபுக, அதை விட்டுவிட்டு எது சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதோ அதை நீ நடைமுறைப்படுத்திக்கொள். பொருளாதார தேடல்ல மிக முக்கியமான அசல் அடிப்படை இதுதான். இது கூடுமா கூடாதாங்கிற சந்தேகம் வந்துட்டுனாலே நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியலைங்கிற சூழ்நிலையை நாம் சந்தித்தால் உடனடியாக அதிலிருந்து விலகி இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சரியான இறை நம்பிக்கையாளனுக்கு அழகு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே மார்க்கத்தினுடைய அளவுகோல் எப்படி இருக்கிறது என்றால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது பொருளாதாரம் இல்லை, நடைமுறை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும், இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துட்டுனாலே முஸ்லிம்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, அல் ஹலாலு பையினுன், எது ஹலால் என்பது தெளிவாக இருக்கிறது, வல் ஹராமு பையினுன், எது ஹராம் என்பதும் மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆனா பைனஹுமா முத்தஷாபிகாத்துன், இந்த ரெண்டுக்கும் மத்தியில சில விஷயங்கள் இருக்கிறது. அது ஹலாலா ஹராமா என்ற முடிவுக்கு வர முடியாத சில விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் சந்திக்கின்ற போது பேணுதலோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எது உங்களுடைய மனதை உறுத்துகின்ற விதத்திலே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு பொதுவான அளவுகோல். ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். நபியினுடைய காலத்துல மதீனா அல்லாத இன்னொரு பகுதியில் வாழ்ந்து வந்த ஒரு சஹாபி, உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவருக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சு சில ஆண்டுகள் அவங்க ரெண்டு பேரும் கூட கணவன் மனைவியா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில யாரோ ஒரு மூணாவது பெண்மணி வந்து இந்த உக்பத் இப்னுல் ஹாரிஸ் இடத்துல சொல்றாங்க, நீங்க யார மனம் முடிச்சிருக்கிறீங்களோ அந்த பெண்மணிக்கு நான் பாலூட்டி இருக்கிறேன், உனக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன். அந்த வகையில பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பால்குடி வகையிலே உறவினர்களாக சகோதரர்களாக இருக்கிறீர்கள். கூட பிறந்த தங்கச்சிக்கோ அக்காவுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமைகளையும் தகுதியையும் இஸ்லாம் பால்குடி உறவுக்கு கொடுத்திருக்கிறது. பால்குடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற போது செவிலி தாய்மார்கள் பாலூட்டினார்கள் என்று சொன்னால் ஒரு தாய்க்கு என்ன அந்தஸ்தை இஸ்லாம் வழங்குகிறதோ அதே அந்தஸ்தை பால்குடி தாய்க்கும் வழங்குகிறது. அவளுடைய குழந்தைகள் இந்த பையனுக்கு சகோதரர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவள் யாருக்கெல்லாம் பால் கொடுத்திருக்கிறாளோ
அந்த குழந்தைகள் எல்லாம் உடன் பிறந்த சகோதரரை போன்று திருமணம் முடிப்பது கூட ஹராமாக்கப்படுகிற அளவிற்கு ஒரு மிக உறுதி வாய்ந்த ஒரு உறவு முறையாக இஸ்லாம் பால்குடி உறவு முறையை பார்க்கிறார். இந்த நிலையில அந்த அம்மா திடீர்னு சொல்லுது, நீங்க யார மனம் முடிச்சிருக்கிறீங்களோ அந்த பெண்ணு உனக்கு சகோதரி முறை வேணும், உங்க 2 பேருக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் சின்ன வயசுல அப்படின்னு அந்த அம்மையார் சொல்லுது. இவர் சொல்றாரு, அப்படி எந்த தகவலும் எனக்கு தெரியலையே, நீங்க யாருமே தெரியாது, நீங்க பால் ஊட்டியதாக எந்த விதமான தகவலும் இதுவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அந்த அம்மையார் உறுதியாக சொல்லுகிறார்கள், இல்ல நீ குழந்தை பருவத்தில் இருக்கிற போது உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன், அந்த வகையில் நீங்க 2 பேரும் சகோதர உறவு முறை வேண்டும் சொல்லுங்கள். இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவரால் முடிவுக்கு வர முடியாம அவருடைய அந்த பெண்ணுடைய வீட்டுல போய் கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு பெண்மணி இப்படி சொல்லுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பெண்மணி உங்க குழந்தைக்கு பாலூட்டிய ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி எந்த ஞாபகமும் எங்களுக்கு இல்லை, இந்த பெண்மணி எங்க குழந்தைக்கு பால் ஊட்டியதற்கான எந்த சான்றும் எங்களிடத்துல இல்லை, அது எப்படி ஒரு ஞாபகமே எங்களுக்கு இல்லைன்றதாங்க. அன்றைய அரபுலகத்தை பொறுத்தவரையில் இந்த பால்குடிங்கிறது ரொம்ப சாதாரணமா இருந்தது. பால்குடி தாய்மார்கள் என்று அது ஒரு பெரிய பாரம்பரியமே இருந்திருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அம்மா இப்படி சொல்லுது, இவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல, மனைவி வீட்டுல போய் கேட்கிறாரு, அவங்களும் எங்களால முடிவுக்கு வர முடியலன்னு சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு, நேர ரசூல்லாட்ட வாரார், மதீனாவுக்கு வாரார். ரசூல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம். மதீனாவுக்கு பெருமானாரிடத்துல இந்த விவரத்தை சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்த நிலையில இந்த பெண்மணி இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது நடந்திருக்குமா நடக்காதா, அவ சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, எந்த விதமான தீர ஆலோசனை செய்கிற அந்த முடிவுக்கெல்லாம் வராம ரசூல்லா ஒரே வார்த்தை சொன்னாங்க, பேணுதல் அடிப்படையில் இதை அணுகுவதாக இருந்தா நீ உன்னுடைய மனைவியை விட்டு பிரியறதை தவிர ஒரு வழி கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா வக்கது கீழே கைஃப வக்கது கீழே இப்படி ஒரு கருத்தை அந்த பெண்மணி முன்வைத்ததற்கு பிறகு நீ எப்படி அந்த பெண்மணி கூட மனதார வாழ முடியும்? வாழும் காலம் எல்லாம் இது உறுத்தி கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த பெண்மணி சொன்னது உண்மையா இருந்தா கூட பிறந்த சகோதரிக்கு என்னென்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதே அந்தஸ்து பால்குடி சகோதரிக்கு இருக்கிறது. அப்போ ஒரு ஹராமான உறவு முறையை வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அந்த பெண்மணி பொய் சொன்னானா அது அல்லாஹ்வுக்கும் அவளுக்கு மத்தியில் உள்ளது, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஆனா இப்படி சொல்லப்பட்டதற்கு பிறகு மார்க்கத்துடைய சட்டம் என்ன? ஒரு பால்குடி தாய் இப்படி சாட்சி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்துடைய சட்டம் என்ற அடிப்படையில் பெருமானார் சொன்னாங்க, பேணுதலுக்காக நீ உன்னுடைய மனைவியை பிரிந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி அதுக்கு மேல எதுவும் பேசல. அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவு எதுவோ அதற்கு கட்டுப்படுவதுதானே அவர்களுடைய வழக்கம். அதுவும் இப்படி ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டதற்கு பிறகு நாம் பிரிந்து விடுவது நல்லது என்று சொல்லி அவர் தன்னுடைய மனைவியை பிரிந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் வேறொரு பெண்ணை மணமுடிக்கிறார். அந்த அம்மையார் வேறொரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார். ஏன் இதை சொல்றோம்னா, மார்க்கம் சில விஷயங்களில் நம்மால் இது கூடுமா கூடாதா, இது ஹராமா ஹலாலா, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டாலே பேணுதல் அடிப்படையில் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய பொதுவான வழிகாட்டுதல். இது பொருளாதார விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இதை கையாள சொல்லி இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பேணுதலாக நீங்கள் இருங்கள். உங்களுக்கு வருகிற பொருளாதாரம் ஹலாலான வழியிலே வருகிறதா ஹராமான வழியிலே வருகிறதா என்பதை நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து இது ஹலாலாக ஹராமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டாலே நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதை தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்லுவாங்க, சில நேரத்தில் நான் வீதியில நடந்து வரும்போது தெரு ஓரங்களில் சில நேரங்களில் பேரித்தம்பழங்கள் கிடக்கிறது. அரபுலகத்தை பொறுத்தவரையில் பேரித்தம்பழங்கள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமானது. பேரித்தம்பழங்கள் தெருக்களிலே சில நேரம் கிடக்கிறது. எனக்கு ஆசையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, அதை எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி எனக்கு மனம் விரும்புகிறது. ஆனா என்ன சந்தேகம் வருதுன்னா,
அது சதக்காவுடைய பேரிச்சம்பளமா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுறதுனால நான் அதை தவிர்த்து கொள்ளுகிறேன். நபி அவர்கள் சொல்றாங்க, அது சதக்காவுடைய பொருள், பெருமானாருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அது தடை செய்யப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த தடுக்கப்பட்ட பொருளாக அது இருக்குமோ என்ற சந்தேகம் வந்து விட்டாலே நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து ஒரு மனிதன் தனக்கு வருகின்ற பொருளாதாரம் ஹராமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டாலே அதிலிருந்து விலகிக் கொள்வதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்மளா ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தோம், ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அல்லது ஏதாவது வேறொரு தொழில நாம் பங்குதாரர்களா சேர்றோம், அது ஹலாலா ஹராமா அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை, சேர்ந்துட்டு தொடங்கிட்டு அதுக்கு பிறகு போய் ஏதாவது ஆலிம்சா கேட்டு ஐடியா கேட்கிறது, இது எப்படி, இது கூடுமா கூடாதா, அது அவர் செஞ்ச மாதிரி கூட காட்டிக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் செய்யற மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்க சொன்னாரு, அதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது. இவர் கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறது. யாராவது ஒரு ஆள் எப்படியாவது அதை கூடுன்னு ஃபத்வா கொடுத்துட மாட்டாங்களா? அல்லது அதை கூடுன்னு ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு எப்படியெல்லாம் அதை விளக்க சொல்ல முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் வியாக்கியானம் சொல்லி, ஹஸ்ரத் இது எப்படி, இது நீங்க சொல்றது சரியா தெரியலையே, இது சரின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னாரு, அந்த ஹஸ்ரத் சொன்னாருன்னு சொல்லி அவரையே குழப்பத்தில் ஆக்கி, சரிப்பா எப்படியும் செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற அளவுக்கு மார்க்கத்தில் இதுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்குங்கிறத பார்க்கறத விட்டுட்டு நாம ஒன்ன தொடங்கிட்டு அதுக்கு தோதுவா மார்க்கத்தை எப்படி வளர்ச்சிக்கலாங்கிற நிலைதான் இன்றைய பொருளாதார சூழலில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் வேதனையோடு நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டுதல் அதற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நபி அவர்கள் சொல்லுவார்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த சில நல்ல மனிதர்களை பற்றி பெருமானார் நமக்கு அவர்களிடம் இருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் இருக்கிற அடிப்படையில் சில நல்ல மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, வஹீயின் அடிப்படையில் சொல்லுவாங்க, கதையோ கற்பனையோ இல்லை, அல்லாஹ்வினுடைய வேத வஹீயின் மூலமாக அந்த செய்திகள் சொல்லப்படும். கடந்த காலத்தில் உள்ள சில செய்திகளை படிப்பினைக்காண்டி பெருமானார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நபர் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பெருமானார் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இது புகாரியில இடம்பெற்று இருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் தனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை இன்னொரு ஆளுக்கு விற்கிறார். ஒருத்தர் விற்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறார். வாங்கி அதை அவர் கட்டுமானத்திற்கு பயன்படுத்துவதற்கு அவர் முனைகிற போது ஒரு இடத்துல தோன்றாரு, ஒரு மண் பாண்டம் இருக்க பானை இருக்கிறது. அந்த மண் பானை நிரம்ப தங்க காசுகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல இந்த பாதுகாப்பு கருதி எங்கேயாவது வீட்டு மூளைகள்ல அங்கங்க புதைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற மாதிரியான பாதுகாப்பு முறைகள் அந்த லாக்கரு, பேங்க் அதெல்லாம் கிடையாதுல்ல. அந்த காலத்து பாதுகாப்பு முறை என்ன, எங்கேயாவது யாருக்குமே தெரியாம அந்த குடும்பத்தினுடைய தலைவர் 1-2 பேருக்கு தெரியும், ஏதாவது ஒரு ரகசியமான இடத்தை தேர்வு பண்ணி அங்க புதைச்சு வச்சிருவாங்க எதையாவது. அது பிற்காலத்தில் அவங்க சொல்லாமலே இறந்து போயிட்டாங்கன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாம போயிடும். அதை யாராவது ஒரு காலத்துல தோண்டும் போது அது கிடைக்கும். அதுக்கு பேர் தான் புதையல் சொல்லுவாங்க. தமிழ்ல புதையல்னாலே இந்த மாதிரி புதைத்து வைக்கப்பட்ட பொருள். இந்த புதையல் சம்பந்தமான ஒரு செய்தி. அவர் அந்த வீட்டை தோண்டும் போது, அந்த நிலத்தை தோண்டும் போது பார்க்கிறாரு, ஒரு மண் பானை இருக்கு. அந்த பானை நிரம்ப தங்க காசுகள் வைத்து அது கட்டப்பட்டு இருக்கிறார். யாரோ பாதுகாப்புக்காண்டி இப்படி வச்சிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப பேணுதலான நபர் அவர் உடனே நினைக்கிறாரு, இந்த இடத்தை தான் நாம விலை கொடுத்து வாங்கியிருக்கோமே தவிர இந்த இடத்தின் கீழ் இருக்கிற புதையல் நமக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அந்த இடத்தை யார் வேங்கினாரோ அவர்கிட்ட வாரார். சொல்றாரு, இந்த மாதிரி அந்த இடத்தை நான் தோண்டினேன், இந்த மாதிரி எனக்கு கிடைச்சது, இது எனக்கு சொந்தமானதுல உங்களுக்கு தான் இதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க வாங்கிக்கணும்னு சொன்ன உடனே அவர் இவரை விட பேணுதலான ஆளு. அவர் என்ன சொன்னாரு, அந்த இடத்தை எப்போ உன்னிடம் நான் விட்டு விட்டேனோ அந்த இடம் சார்ந்த எல்லா விஷயமும் உனக்கு தான் சொந்தமானது. அப்படிதானே? ஒரு இடத்தை வாங்குறோம், நிலத்தடி நீர் அதுல இருந்து எடுக்கிறோம், யாருக்கு சொந்தமானது? வாங்கினவருக்கு தானே சொந்தமானது.
விற்றவர் சொல்ல முடியுமா? இல்ல பூமிக்கு மேல உள்ளதான உனக்கு வித்திருக்கிற, கீழே இருந்து கிடைக்கிறது எனக்கு தான் சொல்ல முடியுமா? அப்ப சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, எப்போ இந்த நிலத்தை உன்னிடத்துல வித்துட்டேனோ அப்பவுமே இதனுடைய முழு உரிமை உனக்கு வந்து விடுகிறது. அந்த நிலமும் நிலத்திற்கு கீழ் உள்ள எல்லாம் உனக்குத்தான் சொந்தமானதுன்னு சொல்றார். இவர் வாங்க மறுக்கிறார். இவருக்கு பேணுதல் அடிப்படையில நாம இடத்துக்கு தானே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம், இந்த தங்கத்திற்கு நாம் விலை கொடுத்து வாங்கலையே, அது யாரோ ஒருத்தர் வச்சதுல, அது நமக்கு சொந்தமானது இல்லையே, அதனால நாம எடுக்க கூடாதுன்னு சொல்லி இவர் சொல்ல, அவர் இல்லை இது உங்களுக்கு தான் சொந்தமானது, உங்கள்கிட்ட நான் வாங்க மாட்டேன் அவர் சொல்ல, இந்த பிரச்சனை மூன்றாவது ஒரு நபரிடத்தில் வழக்குக்காக செல்லுகிறார். உடனே மூணாவது நபர் விசாரிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார். பெருமானார் சொல்றாங்க, என்ன தீர்ப்பு சொன்னார் தெரியுமா? உங்க 2 பேருக்குமே வேண்டாம்ப்பா, உங்க 2 பேருக்கும் குழந்தைகள் இருக்கான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், ஆமா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது, பையன் இருக்கிறார். இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னார், அந்த மத்தியஸ்தம் பண்ணார், அவர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் சம்பந்திகளா ஆயிருங்க. 2 பேரும், ஒருத்தர் உங்களுடைய மகள் அவருடைய மகளுக்கு நீ கட்டி கொடுத்துரு, திருமணம் முடிச்சு வச்சிருங்க, 2 பேரும் சம்பந்திகளா ஆயிருங்க. சம்பந்திகளா ஆனதுக்கு பிறகு அந்த தம்பதிகளுக்கு இந்த தங்கத்தை நீங்க பரிசா கொடுத்துருங்க. உனக்கு வேண்டாம் அவருக்கு வேண்டாம், 2 பேருடைய வாரிசுக்கு அது போய் சேரும்ல, அவங்க பயன்படுத்திட்டு போட்டோம் அல்லது அவங்க தர்மம் செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், இதுதான் தீர்வு என்று ஒரு நபர் சொல்ல, அந்த வழிகாட்டுதலின்படி அந்த 2 பேரும் கடந்த காலத்தில் நடந்து கொண்டார்கள். இது நடந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கதை இல்லை, வஹீயின் அடிப்படையில் சொன்னாங்க. கடந்த காலத்துல இப்படி பேணுதலாக நடக்கக்கூடிய 2 நபர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், இந்த மாதிரியான பேணுதல் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரிடத்திலையும் இருக்க வேண்டும். ஏதோ பணம் வருது, காசு வருது, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை, நம்முடைய தேவை நிறைவேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. வந்திருக்கிற அந்த பொருளாதாரம் அது பேணுதலான அடிப்படையில் வந்ததா, ஆகுமான வழியில் வந்ததா என்ற பேணுதல் ஒவ்வொரு இஸ்லாமியர்களிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நபியினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ரொம்ப பேணுதலாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன சந்தேகத்தினுடைய அறிகுறி ஏதாவது ஒன்றிலே தெரிந்தால் கூட அது தனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுகின்ற மிக தூய வாழ்க்கைக்கு நபி அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார். ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பாருங்க. ஒரு நாள் ஒரு அன்சாரி பெண்மணி நபிகள் நாயகத்தை விருந்துக்கு அழைக்கிறாங்க. நபி அவர்களை மட்டும் அழைக்கல, சில சஹாபாக்களையும் சேர்த்து ஒரு 5-6 பேரை நீங்களே எங்களுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி அழைக்கிறாங்க. சில சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போன உடனே அந்த விருந்திலே ரொட்டியும் இறைச்சியும் பரிமாறப்படுகிறது. அந்த இறைச்சியை பரிமாறப்பட்ட அந்த இறைச்சியை பார்த்துட்டு அந்த ரொட்டியையும் இறைச்சியையும் எடுத்து சாப்பிடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாராகுறாங்க. கையில எடுத்து வாய் வர கொண்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, கீழே வச்சுட்டாங்க, தட்டுல அப்படி வச்சுட்டாங்க. சஹாபாக்களுடைய வழக்கம் என்ன, விருந்துகளுக்கு சென்றால் பெருமானார் சாப்பிடுகிற வரை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். நபி அவர்களுக்கு பின்தொடர்ந்துதான் எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. நபி அவங்க எடுத்துட்டு வாய் வர கொண்டு போனவங்க அந்த உணவை சாப்பிடாம மீண்டும் தட்டுல வச்சுட்டாங்க. இதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு அப்படி அதிர்ச்சியா இருக்கு, ஏன் ரசூலுல்லாஹ் சாப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு விதமான அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜிது லஹம ஷாத்தின் உஹிதத் பிகைரி இத்னி அஹ்லிஹா. இப்பொழுது பரிமாறப்படுகிற இந்த ஆட்டினுடைய இறைச்சி வந்திருக்கிற வழி கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்ன சந்தேகமாக இருக்கிறது? பெருமானார் தெளிவா சொன்னாங்க, உஹிதத் பிகைரி இத்னி அஹ்லிஹா. இந்த ஆட்டினுடைய உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் இந்த ஆடு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டினுடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாம வாங்கப்பட்ட ஆடு இப்பொழுது சமைக்கப்பட்டு நமக்கு விருந்தாக பரிமாறப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அந்த விருந்து கிடைச்ச அந்த பெண்மணி அப்படி பதறி போயிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன அந்த மாதிரியான அடுத்தவருடைய வீட்டில இருந்து வாங்கினத அப்படியே அபகரிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அம்மா அப்படி பதறி போயிட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அப்படி நினைக்காதீங்க,
என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னா அதுல காரணம் இருக்கும்ல, அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. வஹீயினுடைய தொடர்பில் இருந்தவர்கள், வஹீயின் மூலமாக இந்த செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் உதிப்பை ஏற்படுத்தப்பட்டதினால் அப்படி சொன்னாங்க. இவருடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாம இந்த ஆடு கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அம்மா அதற்கு விளக்கம் சொன்னாங்க. என்ன நடந்தது தெரியுமா? உங்களை விருந்துக்கு அழைச்சிட்டு ஆடு வாங்குறதுக்காண்டி ஒரு ஆளை நான் சந்தைக்கு அனுப்பினேன். அந்த அம்மா நடந்ததை சொல்றாங்க. ஆடு வாங்குறதுக்காண்டி பணம் கொடுத்து நான் சந்தைக்கு அனுப்பினேன். போனவர் அங்கு போய் பார்த்துட்டு தோதுவான ஆடு கிடைக்கலன்னு அவர் வெறும் கையோட திரும்பி வந்துட்டார். கொண்டு போன அந்த திருகத்தை கொண்டுகிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து ஆடு கிடைக்கலன்னு சொல்லிட்டார். நான் என்ன செஞ்சேன்? உங்களை விருந்துக்கு அழைச்சாச்சு, சஹாபாக்கள் அழைச்சாச்சு, இன்னைக்கு எப்படியாவது சமைத்தாக வேண்டும் என்ற எண்ணத்துல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு ஆடு இருந்தது. எங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஆடு இருந்து அவர் வாங்கியிருந்தார். அவங்கள்ட்ட போய் அந்த ஆடை வாங்கிட்டு வாங்க, நாம ஆடு வாங்கினதுக்கு அப்புறம் அதை கொடுத்துடலாம், அல்லது அதற்குரிய கிரையை என்னவோ அதை கொடுத்துடலாம்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பி வச்சேன். அவர் போய் பார்க்கிறாரு, அந்த வீட்டுல அவர் இல்லை. இவங்க திரும்ப சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரரு இல்ல, ஆடு மட்டும்தான் நிக்கி, அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவர் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அவர் இல்லாட்டிலும் பரவாயில்லை, அவருடைய மனைவிட்ட கேட்டுட்டு அந்த ஆட்டை அழைத்து வாருங்கள், நாம் அதற்கு என்ன கூலியோ என்ன தொகையோ அதை கொடுத்து விடலாம், அல்லது இது மாதிரி ஒரு ஆடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவிட்ட கேட்டு அதை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ஆள் போய் கேட்கிறாரு. அந்த அம்மாவும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே கேட்கிறாங்க, பக்கத்து வீட்டுகளுக்குள்ள இது மாதிரி மாற்றிக் கொள்வது சகஜம் தானே. நம்ம வீட்டுல ஒரு உணவு சமைக்கும், ஒரு பொருள் இல்லை, அவசரத்துல கடைக்கு போக முடியாது, பக்கத்து வீட்டுல போய் கேட்டு வாங்கிட்டு வர்றது இல்லையா, இது சகஜமா நடக்கக்கூடியது தானே. இஸ்லாத்தை பொறுத்தவரையில அண்டை வீட்டாருடைய உறவு முறைக்கு மிக கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இந்த மார்க்கம். நபி அவர்கள் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய உரிமைகளை பற்றி எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்துல நான் நினைச்சேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு ஜிப்ரீல் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொத்துல பங்கு கிடையாது, அப்படி சொல்லிடுவாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு உரிமைகளை அடுத்தடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இந்த மார்க்கம் பக்கத்து வீட்டுக்காரருடைய உறவு முறையை பேண சொல்லி அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசுகிறார். ஆனா இன்னைக்கு அந்த உறவு முறைகள் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது. பக்கத்து வீட்டுல இருக்கும், அடுத்தடுத்த சுவர்ல தான் இருக்கிறோம், பொது சுவருக்குல தான் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஏராளமான பிளவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவன் வாழ்றது அவனுக்கு பிடிக்கல, அவன் வாழ்றது இவனுக்கு பிடிக்கல, இவன் ஒண்ணு செஞ்சானா அதுக்கு நேர் எதிராக அவன் செய்யறான். இந்த மாதிரியான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இஸ்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உரிமையை குறித்து ரொம்ப அழுத்தமாக பேசுகிறார். அந்த அடிப்படையில் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க, நம்ம பக்கத்து வீடு தானே, அந்த அம்மாட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வா, நான் அப்புறம் வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அவருடைய மனைவிட்ட போய் அந்த ஆள் கேட்கிறாரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, நீ தாராளமா கூட்டிட்டு போய் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பெறப்பட்ட ஆட்டை தான் நான் அறுத்திருக்கிறேன், இது வந்த வழியில எதுவும் ஹராம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விளக்க சொல்றாங்க. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன யோசிக்காங்கன்னா, கணவர் இல்லாத நேரத்துல மனைவி அந்த ஆட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய கணவர் வந்ததற்கு பிறகு நீ யார்கிட்ட கேட்டு அப்படி கொடுத்த, நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நீ கொடுத்தது தவறு என்று அவர் சொல்லிட்டாருன்னா வந்த வழி தவறான வழியாக போய்விடும். அவர் ஏத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை அவர் ஏத்துக்கிறல, அதை மனம் வந்து கொடுக்க முன்வரல அப்படின்னா அந்த மனைவி கணவனுக்கு மாறு செய்ததாக ஆகிவிடும். அந்த மாறு செய்த மனைவி அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆட்டை கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் அதை வாங்கி இருக்கிறீங்க என்ற அடிப்படையில் இது ஒரு சந்தேகத்திற்குரியதாக எனக்கு தெரிகிறது. வழியை பார்த்தா, வெளிப்படையில பார்த்தா எந்த தப்புமே இல்லை. கணவன் இல்லாத நேரத்துல மனைவி எதையாவது கொடுக்கறது இல்லையா, பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது கடன் கேட்பாங்க, ஏதாவது பொருட்கள் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கணவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனா அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவேளை அந்த கணவன் திருப்திப்படவில்லை என்றால்
இந்த ஆடு வந்த வழி தவறான வழியாக ஆகிவிடும் என்ற எண்ணத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை சாப்பிடுறதுக்கு என்னுடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்க தப்பா நினைக்காதீங்க, இந்த உணவை போர்க்களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்கட்டாங்க. ரசூல சாப்பிடல, கடைசி வர அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வருது. அந்த உணவை சாப்பிடல, அது கைதிகளுக்கு உணவாக கொடுத்து அனுப்பப்பட்டது. எவ்வளவு பெரிய பேணுதல்! இந்த மாதிரியான பேணுதலான வாழ்க்கை முறை இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு சின்ன சந்தேகம் தான் அவர்களுடைய உள்ளத்தில் வந்தது. இது கூடுமா கூடாதா, இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்குமோ அனுமதிக்கப்படாததாக இருக்குமோ என்ற அந்த சின்ன சந்தேகம் வந்தவுடன் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவு தனக்கு வேண்டாம் சொல்லி புறக்கணிச்சிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மனோநிலை பொருளாதார தேடலில் ஒவ்வொருவரிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவ்வளவு பேணுதலாக இருந்தாங்க. தனக்கு வருகிற பொருளாதாரம் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட வழியா என்பதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க, அதுல ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. இதுவும் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி தான். ஒரு நாள் சில சஹாபாக்கள் வெளியூருக்கு போறாங்க, ஏதோ ஒரு தேவை நிமித்தமா வெளியூருக்கு போகும்போது வர்ற வழியில ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த ஊருடைய பெயர் ஹதீஸ்ல குறிப்பிடப்படல. அந்த ஊர்ல தங்கும் போது அந்த ஊர் மக்கள் இவங்களை சரியா உபசரிக்கல. பொதுவாகவே அன்றைய ஒரு பொதுவான மரபு என்னன்னா, வெளியூர்ல இருந்து யாராவது நம்முடைய ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த ஊருக்காரங்க தேவையான வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு பொதுவான மரபு. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருந்திருக்கு அரபுலகத்தை பொறுத்தவரையில. அதனாலதான் திருக்குறான்ல கூட சூரத்துல் கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்தாக்கியா என்ற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு எந்த உணவையும் கொடுத்து அவர்களை உபசரிக்கவில்லை. அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கு அந்த ஊர்வாசிகள் மறுத்தார்கள் என்று திருக்குரான் சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, அன்றைய காலத்தினுடைய பொதுவான ஒரு மரபு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு வெளியூர்காரங்க வந்திருக்கிறாங்கன்னா அந்த இப்போ உள்ள மாதிரியான ஹோட்டல் போன்ற அமைப்புகள் தான் கிடையாது. எந்த விதமான உணவுகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே கொண்டு வர முடியும். அதனால வெளியூர்காரங்க வந்திருந்தாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில உள்ளூர் வாசிகள் தேவையான உதவிகளை செய்யறது ஒரு அன்றைய மரபாக இருந்திருக்கிறார். இவங்க அவங்க ஊருக்கு போகும்போது இவங்க செய்வாங்க, இவங்க ஊருக்கு அவங்க வரும்போது அதை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு மரபின் அடிப்படையில அந்த ஊர் மக்கள் சஹாபாக்களை எந்த விதமான கண்ணியமும் செய்யாம, எந்த கவனிப்பு இல்லாம அவங்க பேசாம விட்டுட்டாங்க. இவங்கள்ட்ட சரியான உணவு, இந்த மாதிரியான உணவு தண்ணி எல்லாம் இல்லாத ஒரு கட்டம், அந்த மக்களுடைய கவனிப்பும் இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல தங்கி இருக்கும் போது இரவு நேரம் திடீர்னு பார்த்தா அந்த ஊர்ல உள்ள ஒரு 2-3 பேர் ஓடி வராங்க, பதட்டத்தோட ஓடி வராங்க. இங்க மதீனால இருந்து தங்கி இருக்கிறாங்க அந்த சஹாபிகள்கிட்ட வராங்க. சொல்றாங்க, லுதிக சய்யிதுல் கௌமி, எங்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கடித்து விட்டது. எங்களுடைய ஊர் தலைவருக்கு தேள் கடிச்சிட்டு நாங்களும் அந்த விஷத்தை இறக்கிறதுக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்க முடிய மாட்டேங்குது. அவர் வேதனையினால துடிக்கிறாரு. உங்களுக்கு அதுல ஓதி பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மந்திரிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்படியே அந்த வார்த்தை வருது. ஏன்னா அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது, அந்த ஊர்வாசிகள், பிற சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவங்களுக்கு என்ன நினைப்பு, மதீனால இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க, ஏதோ வேத வசனங்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு குரான் வருது, வஹி வருதுன்னா இவங்க சொல்றாங்க. அதனால இவங்கள்ட்ட ஓதி பார்த்தா, இவங்க மந்திரிச்சு பார்த்தாங்கன்னா ஏதாவது ஷிஃபா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஓதி பார்த்து மந்திரிச்சு பார்த்து ஷிஃபாவை கொடுக்க தெரியுமா, அப்படி இருந்ததுன்னா எங்களோட கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சஹாபாக்கள் பார்க்கறாங்க, வந்தவங்களுக்கு எந்த கவனிப்பும் செய்யல, வந்தவங்களுக்கு எந்த மரியாதையும் நீங்க செய்யல, ஆனா ஒரு தேவன் வந்தோடனே எங்களை கூப்பிடுறீங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா மறுக்கல, ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. அது எந்த சஹாபிங்கிற பேர் இல்லை, நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வாராரு. அந்த ஆள் தேள் கடிச்சு வேதனையால துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உடனே இவங்க திருக்குரானுடைய சில வசனங்களை ஓதி அவருக்கு ஓதி பார்க்கிறாங்க.
என்ன ஓதுனங்கிறது அதுக்கு பிறகு வேற அறிவிப்புகள்ல வருது. சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதுறாங்க, வேற எதையுமே ஓதல. குர்ஆன் வசனங்கள் என்பது ஷிஃபாவுடைய தன்மையை பெற்றிருக்கிறது என்பது அழுத்தமான நம்பிக்கையோடு அதை பயன்படுத்தினா நிச்சயமா அது நடக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை பத்தி பேசும்போது ஷிஃபாவுன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்றாங்க. அது உளப்பூர்வமான எண்ணத்தோடு அல்லாஹ் நிச்சயமா ஷிஃபாவை தருவாங்கிற எண்ணத்தோடு அதை பயன்படுத்தினோம்னா அது அதற்குரிய நிவாரணத்தை தரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறோம் அல்லவா, உடல்நல சரியில்லாத சமயங்களில் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவை ஓதி தன்னுடைய கையில ஊதி முகத்துல இருந்து உடல் முழுவதும் அவங்க தடவிக்கிடுவாங்க. கடைசி கட்டத்துல கூட அவங்க உடல்நல சரியில்லாம வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கும்போது கூட தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த ஓதி எனக்கு நீ தடவி விடுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியாம இருந்ததுனால ஆயிஷா நாயகி ஓதி பெருமானாருடைய கரங்கள்ல ஊதி அந்த உடம்புல தடவ சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த மாதிரியான ஷிஃபாவை தரக்கூடிய தன்மை திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக பார்த்தால் அது தெரியும். அந்த சஹாபி உளப்பூர்வமான நம்பிக்கையோடு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு ஓதி பார்த்த உடனே அந்த விஷம் இறங்கி அந்த வேதனையிலிருந்து அவர் நிவாரணம் அடைஞ்சிருந்தார். உடனடியா ரிசல்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குன்னா நம்முடைய ஈமான் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். உடனே அவங்களுக்கு கிடைச்சது, ரிசல்ட் உடனே கிடைச்சது. உடனே என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. அந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சாருன்னா சில ஆடுகளை இதற்கு கூலியா அவர் கொடுக்கிறார். நீ சும்மா ஒன்றும் போக வேண்டாம், இதற்கு கூலியாக இந்த சில ஆடுகளை நீங்க வச்சுக்கிறீங்க. பணமா கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் ஒண்ணு இல்லையே என்னமோ தெரியல, ஆடு இருந்ததுனால ஒரு 10-20 ஆடை இவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, உங்க ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவரும் மறுப்பெல்லாம் தெரிவிக்கல, வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. அந்த சஹாபி அந்த ஆடை வாங்கிட்டு வந்துட்டார், தங்குற இடத்துக்கு வந்துட்டார். இப்ப சஹாபாக்கள் இடத்துல வந்த உடனே அவங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது, இந்த ஆடை நாம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இது ஹலாலா ஹராமா? ஏன் அப்படின்னா அவர் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி பார்த்து அதுக்கு கூலி வாங்கிட்டு வந்திருக்கிறார். அப்ப திருக்குர்ஆனுடைய வசனங்களை வைத்து கூலி வாங்குவது கூடுமா கூடாதா? சில பேருடைய என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க வாங்கினது தப்பு, நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல, ஷிஃபா ஏற்படுத்தியதினால் அவங்க கொடுத்திருக்காங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, அன்பளிப்பு தானே, நாம ஒரு சேவையை செய்யறோம், அவங்க இன்னொரு வகையில நமக்கு தாராங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சில பேர் நினைக்க அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியாம போயிரு. ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுவான் அல்லவா, வலா தஷ்தரு பி ஆயாத்தில்லாஹி ஸமனன் கலீலா, என்னுடைய இறை வசனங்களை அற்பமான காசுக்கு நீங்கள் விற்று விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. யூதர்களை பார்த்து அதிகமாக கண்டித்து இறங்கப்பட்ட வசனங்கள்ல இந்த கருத்து இருக்கும். யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய வேத வசனங்களை அவர்கள் அற்பமான காசுக்கு விற்றார்கள். வேத வசனங்களை விற்றாங்கன்னா என்னது, ஓதி பார்க்கிறது, இந்த மாதிரி செஞ்சு காசு வாங்குறது அப்படி இல்லை. மார்க்கத்துடைய கருத்துக்களை காசுக்காண்டி மாற்றி சொன்னாங்கன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விஷயத்த இது கூடுமா இப்படியா அப்படியான்னு வரும்போது அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஆளை கவனிச்சுலாம் சட்டம் சொல்லிடுவாங்க. இது யூதர்களுடைய ஒரு மோசமான பழக்கம் என்று அல்லாஹு தஆலா கண்டிக்கிறார். காசுக்காண்டி மார்க்கத்தை வளைத்து பேசுகிற ஒரு மோசமான கவுமுகளாக யூதர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரியான வசனங்களை வைத்துக் கொண்டு இது குர்ஆன் ஆயத்தை வித்த மாதிரி ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் சில சஹாபாக்கள் அதை கூடும் என்று நினைக்க, சில பேர் கூடாதுன்னு நினைக்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. உடனே என்ன செய்யறாங்க, இந்த ஆடுகளை ஒரு முடிவுக்கு வர்றதை வரை நாம பயன்படுத்தக்கூடாது, மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இது சம்பந்தமான விவரத்தை கேட்கும் வரை இதை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல கை வைக்கல. அந்த ஆடை அழைச்சிக்கிட்டே மதீனாவுக்கு போறாங்க. அந்த பயணம் எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு சில தினங்கள் கழிச்சு வராங்க. வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்து முதல் கேட்ட கேள்வி இதுதான், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பயணத்துல இந்த மாதிரி நடந்தது, ஒருத்தர் உடல்நல சரியில்லாம இருந்தாரு, ஓதி பார்க்க கூட்டு போனாரு, ஓதி பார்த்தோம். அவர் அழைச்சு கேட்டாங்க, என்னப்பா நீ ஓதி பார்த்த? சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, என்ன நீ ஓதி பார்த்த? அவர் சொல்றாரு, நான் வேற ஒன்னும் ஓதி பார்க்கல, சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதி ஊதின, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே
இந்த விவரங்களை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம், அந்த ஆடுகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு மத்தியில் அதை நீங்கள் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஓதி பார்த்தது ஒரு ஆள் தான், ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருக்கு மட்டும் அதுல உரிமை இல்லை, நீங்க எல்லாரும் ஒன்னாதான போயிருக்கீங்க, அது ஒரு குழுவா தானே போயிருக்கிறீங்க, அதுல வந்த வருமானத்திலும் இந்த குழுவினருக்கு பங்கு இருக்கு, அதனால அந்த ஆடுகளை நீங்க பங்கு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அடுத்து சொன்னாங்க, அக்ஸிமு லீ, எனக்கும் அதுல ஒரு பங்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் அதுல ஒரு பங்கு கொடுங்க. எப்படி நேற்று நம்ம சொன்ன செய்தியில அந்த அம்பருங்கிற மீனுடைய அந்த இறைச்சியை இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு பங்கு எனக்கும் இருந்தா கொடுங்கப்பான்னா ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன காரணம்னா, சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் கூட வந்துடக்கூடாது. ஏன் ரசூலுல்லாவே சாப்பிட்டுட்டாங்க, ரசூலுல்லாவே பயன்படுத்திட்டாங்க, அப்ப நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மனநிறைவு வருவதற்காண்டி, அது கூடும் என்பதை அழுத்தமாக சொல்வதற்காக சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, வேணா பாருங்க நானே சாப்பிடுறேன். யாராவது ஏதாவது சந்தேகப்பட்டாங்கன்னா நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம்ல, இல்லைன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேணா நானே வேணா சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் தாங்கப்பான்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க, அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ்வும் பயன்படுத்தினாங்கன்னு வருது. இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நபிகள் நாயகத்துடைய அந்த தோழர்கள் தங்களுக்கு வருகின்ற வருமானம் எந்த வழியில் வந்தாலும் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துவிட்டால் கூட அதிலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மனோநிலையை பெற்றிருந்தார். ஏதோ ஆடு கொடுத்தாரு உடனே நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரல. இந்த வருமானம் இவர் கொடுத்திருப்பது ஹலாலா ஹராமா என்பதை தீர்க்கமாக தெரிகிறவரை எந்த முடிவுக்கு நாங்க வரமாட்டோங்கிற அளவுக்கு பேணுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்பதை இதையெல்லாம் காட்டுகிறார். இன்னொரு செய்தியை பாருங்க, பிற்காலத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு பெருமானார் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை விளங்குவதற்காக சொல்லுகிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு படை சிரியாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு படை சிரியாவிற்கல்ல, ஈராக்கிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஈராக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மகன்கள், ஒருவர் பெயர் அப்துல்லா, இன்னொருவர் பெயர் உபைதுல்லா, இந்த 2 பேரும் அண்ணன் தம்பிகளும் அந்த படைப்பிரிவில இருக்கிறார்கள். போயிட்டு திரும்பி வர்ற வழியில அந்த ஈராக்கிலிருந்து அவர்கள் பஸ்ரா என்ற நகர் வழியாக வருகிற போது பஸ்ராவினுடைய ஆளுநராக இருந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த 2 பேரும் சந்திக்கிறாங்க. அந்த படைப்பிரிவை சந்திச்சு, ஏன்னா அபூ மூஸா அஷ்அரி பஸ்ரா அப்படிங்கிற பகுதிக்கு அவங்க ஆளுநரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அந்த பகுதியை தாண்டி இந்த படை வரும்போது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படைப்பிரிவினரை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. செஞ்சிட்டு அந்த ஊருக்கு அவங்க மதீனாவுக்கு திரும்பி வரும்போது இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மகன்களை பார்த்து சொன்னாங்க, இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உபைதுல்லா இப்னு உமர் என்பவர்களையும் பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் பைத்துல் மாலுடைய பொருளாதாரம் என்னிடத்துல இருக்கு, தலைமையகத்திற்கு அனுப்ப வேண்டிய பணம், அது மதீனாவிற்கு கொடுக்க வேண்டிய பணம் என் கையில இருக்கு, யார்கிட்டயாவது கொடுத்து விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நீங்க வந்துட்டீங்க, உங்க 2 பேரிடத்திலையும் நான் பொறுப்பாக அதை கொடுத்து அனுப்புகிறேன். பல்லாயிரக்கணக்கான திர்ஹங்களும் தீனார்களும் பைத்துல் மாலுடைய சொத்து, அது தலைமையகத்திற்கு போய் சேர வேண்டும், அதை உங்கள்கிட்ட நான் கொடுத்து விடுறேன், இது அமீருல் முஃமினீன் போய் நீங்க 2 பேரும் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு மட்டுமில்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான் தரக்கூடிய இந்த தீனாரையும் திர்ஹத்தையும் நீங்க அப்படியே காசா கொண்டு போவாம போற வழியில ஏதாவது வியாபார பொருட்களை நீங்க வாங்கிக்கிறீங்க. காசா கொண்டு போவாம, பணமா கொண்டு போவாம வியாபார பொருட்களா நீங்க வாங்கிட்டு அதை மதீனால கொண்டு போய் விற்பனை செய்து அதற்கு பிறகு அந்த தொகையை நீங்கள் ஒப்படைத்தீர்கள் என்று சொன்னால்
அதுல ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனையையும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊருக்கு போற ஒருத்தர் நம்ம கையில பணத்தை தந்து விட்டு இதை வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. நாம என்ன செய்யறோம்? அதை பணமா கொண்டு போகாம இங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளா வாங்கிட்டு போய் ஊர்ல வித்து அதுக்கு பிறகு அந்த பணத்தை கொடுத்துட்டு லாபத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சர்வசாதாரணமா நடக்கல. தங்கம் வாங்கிட்டு போய் ரூபாயை வாங்கிட்டு போனதை தங்கமா மாத்தி ஊர்ல வித்துட்டு அதுக்கப்புறம் ரூபாயை கொடுத்துருதோம். லாபம் கிடைக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வழிமுறையை அதற்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது பணமா நீங்க கையில சுமந்துட்டு போறது வேஸ்டா தானே கொண்டு போனோம். அதனால உங்களுக்கு இதுல ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். வியாபார பொருளா நீங்க வாங்கிட்டு போயிருங்க, மதீனால கொண்டு போய் அதை வில்லுங்க. வித்ததுக்கு பிறகு அந்த தொகையை எடுத்து இந்த அசல் தொகையை நீங்கள் அமீர் மோமினின் இடத்தை ஒப்படைத்து விட்டால் உங்களுக்கு லாபமாக பெறுகிற சில தொகை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? சரின்னு வாங்கிட்டு வந்து இந்த ரெண்டு நபர்களும் அப்துல்லா உபைதுல்லா இந்த ரெண்டு சகோதரர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன்கள், இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி செய்யறாங்க. ஈராக்ல இருந்து அந்த பஸ்ரால இருந்து வரும்போது மதீனாவுல கிடைக்காத சில பொருட்களை வாங்கிட்டு வந்து மதீனால கொண்டு வந்து விற்கிறாங்க. அந்த படைப்பிரிவு வந்ததுக்கு பிறகு வித்துட்டு அதுல உள்ள லாபத்தை எடுத்துக்கிட்டு அசல் என்ன அவங்க கொடுத்து விட்டாங்களோ அது அமீர் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சிட்டு நடந்த விவரத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் இருப்பாங்கல்ல, அதுவும் பொருளாதாரம்னா ரொம்ப அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது, அதுல என்ன லாபம் வந்ததோ அதையும் நீங்க அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிடறோம்ட்டாங்க. அதுல என்ன லாபம் வந்ததோ அது அரசாங்கத்தினுடைய பணம் தானே, மக்களுடைய பொது நிதியாக இருக்கக்கூடிய அந்த பணம், அந்த பணத்தை வச்சு நீங்க வியாபாரம் செஞ்சிருக்கிறீங்க, அதுல இருந்து லாபம் வந்திருக்குன்னா அந்த லாபம் அரசாங்கத்திற்குத்தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தமானதில்லை. நீங்க ரெண்டு பேரும் மரியாதையை அதை ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமா இருந்தாங்க, ஒண்ணுமே பேசல. அவருடைய தம்பி உபைதுல்லா பேசினாரு. அது எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு தேவை என்ன? அவர் கொடுத்து விட்ட பணத்தை நாங்க நம்பிக்கையா கொண்டு வந்து தடுத்துட்டோம். எவ்வளவு ரூபாய் எவ்வளவு பணம் அவங்க தீனார் திர்ஹம் கொடுத்தாங்களோ அதை நாங்க நம்பிக்கையா பாதுகாப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அதுல ஏதாவது குறை இருந்தாதான் நீங்க கேட்கணுமே தவிர, கொடுத்த பணத்துல நாங்க வந்து எங்களுடைய முயற்சியை கொண்டு ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டோம்னா அதுல எங்களுடைய உழைப்பு இருக்கிறது, அதில் உள்ள லாப நஷ்டங்களுக்கு நாங்க தானே பொறுப்பேற்றிருக்கிறோம். இதுல ஏதாவது நஷ்டம் வந்திருந்தாலும் நாங்க தானே பொறுப்பேற்றிருக்கணும். அதனால இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்ல, இந்த வருமானம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி உபைதுல்லா சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதெல்லாம் முடியாது, உன்னுடைய விளக்கத்தெல்லாம் கேட்க முடியாது, மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிடணும்னு சொல்ல, இவர் முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு பிறகு மத்தியஸ்தம் பண்ண இன்னொரு நபர் வந்து அவர் சொல்லுகிறார், ஒரு வழி இருக்கிறது, நான் சொல்லுகிறேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் நான் சொன்ன கடந்த காலத்தில் உள்ள அந்த மனிதர் ரெண்டு மனிதர்களுடைய நிலம் சம்பந்தமான பிரச்சனையை சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு சஹாபி அதுல விளக்க சொல்றாங்க. என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, அவங்க அங்கிருந்து அபூ மூஸா கொடுத்து விட்ட அதே திர்ஹம் தீனார் பணமாக இங்கு வந்து விட்டது, அதுல எந்த குறையும் இல்லாமல் வந்து சேர்ந்து விட்டது. இந்த பணமும் அவர்களுடைய வியாபாரத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறது, அவர்களுடைய உழைப்பும் அந்த வியாபாரத்தில் இருந்திருக்கிறது. வெறும் திர்ஹம் மட்டும் அப்படி லாபமா மாறாதுல, அந்த திர்ஹம் வியாபாரத்திலே பயன்படுத்தப்பட்டாலும் அவங்களுடைய உழைப்பும் அதுல இருக்கிறது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, அசல் தொகையை வாங்கினது போக எவ்வளவு லாபம் வந்திருக்கிறதோ அந்த லாபத்தை ரெண்டு பங்காக வைத்து ஒரு பிரிவை பைத்துல் மாலுக்கும் மீதி ஒரு பிரிவை இந்த ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் சொன்ன உடனே அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியாக தெரிந்தது. அதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேரிடத்திலையும் அந்த பாதி லாபம் பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறார். அதுக்கு பிறகுதான் இதுதான் இப்ப நம்ம புழக்கத்துல இருக்குல்ல, ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவாரு, இன்னொருத்தர் அதுல முதலீடு செஞ்சு லாபத்துல ரெண்டு பேரும் அவங்க என்ன அடிப்படையில் பேசிக்கிறாங்களோ அந்த லாபத்தை பிரிச்சுக்கிடுவாங்கல்ல. இந்த முறை இஸ்லாமிய வரலாற்றில் உருவானதற்கு முதல் காரணம் இந்த நிகழ்வாக இருந்தது என்று வரலாற்றில் எழுதப்படும். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு இல்லை. இந்த முறையை வைத்துதான் இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபடுறது கூடும் என்ற அந்த முறையே வரலாற்றில் வந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது.
இதுல நாம் புரிஞ்சுக்கிறக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பொருளாதாரம், ஒரு வருமானம் நம்மிடத்திலே வருகிறது என்று சொன்னால் அது எந்த வழியில வந்திருக்கிறது, அது ஹலாலா ஹராமா என்பதை தீர ஆய்வு செய்து ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட அதை நான் ஈடுபட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிற ஒரு மனோநிலை தான் ஒரு சரியான முஸ்லிமினுடைய மனோநிலையாக இருக்கும் என்பதைத்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஆக பொருளாதார தேடலை ஊக்கப்படுத்திய இஸ்லாம் அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கிறது, எப்படியும் வரவேண்டியது நமக்கு வந்துவிடும் என்று அபாரமான நம்பிக்கை வைக்க சொன்ன இஸ்லாம் பொருளாதார தேடலில் ஈடுபடுகிற போது நீங்கள் பேணுதலோடு இருங்கள். எது சந்தேகமாக இருக்கிறதோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். உறுதியாக தெரிந்ததை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டுதலை தருகிறது. இன்னும் சில வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை நாளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.